ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டியோட சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்தாச்சு. ஒரு சின்ன இஷ்யூ, அந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி சிட்டி செக் பண்ணலாம் அண்ட் கால் லெட்டர் எப்போ வரும் அண்ட் இந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டி இன்டிமேஷனுக்கான லிங்க் வந்துருச்சு. ஸோ நான் வந்த உடனே இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். பட் இந்த லிங்க் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஸோ ரயில்வே சைடில் இதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க, பண்ணியிருக்கணும். ஏன்னா 3rd ஆகஸ்ட்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ நான் இந்த வீடியோ பண்ணுற இந்த நேரம் வரைக்கும் ஆக்டிவேட் ஆகலை. அண்ட் தென் நான் இந்த லிங்க்கை நம்ம டெலகிராமில் தரேன். ஏன்னா சம்டைம்ஸ் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணணும்னு வைங்களேன், இந்த லிங்க் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது ஆர்ஆர்பி லிங்க்ல மட்டும் இந்த இஷ்யூ வருது. அதனால நான் டெலகிராமில் தரேன். தென் லிங்க் இப்போதைக்கு ஆக்டிவேட் ஆகலைங்கிறதுனால செக் பண்ணவும் முடியல. எப்போ நீங்கள் செக் பண்ணலாமோ அப்போ நான் அகைன் இன்டிமேட் பண்ணுறேன் டெலகிராம் குரூப்பில். நீங்கள் அப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணுங்க. ஸோ சிட்டி இன்டிமேஷன் லிங்க் எப்படி இருக்குங்கிறத அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் இப்போ யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அவங்க 10 days பிஃபோர் தான் சிட்டி செக் பண்ண முடியும். எல்லாருக்கும் இப்போ காட்டாது, அதையும் நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு எப்போ எக்ஸாம், அதுல இருந்து 10 நாளைக்கு முன்னாடி தான் எந்த சிட்டியில உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது ஷோ ஆகும். அண்ட் தென் எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் கால் லெட்டரையும் டவுன்லோட் பண்ண முடியும். சரியா? ஸோ பார்க்குற எல்லாருக்குமே சிட்டி வரல அப்படின்னு பயப்படாதீங்க. ஓகே? ஸோ உங்களுக்கு எப்போ எக்ஸாமோ 10 daysக்கு முன்னாடி தான் வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கும். அது மட்டும் நீங்கள் டெய்லி செக் பண்ணணும். ஸோ சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். பட் ரைட் நவ் ஆக்டிவேட் ஆகலை, லிங்க் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்ட் அண்ட் தென் கேப்சா. கரெக்டாக அப்ளை பண்ண ஃபார்மில் செக் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு இருக்கும், டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கே தெரியும் இல்லையா? கேப்சா போட்டு லாகின் பண்ண உடனே எக்ஸாம் டீடைல்ஸ்னு ஷோ ஆகும். அதில் சிட்டி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எக்ஸாம் சென்டரோ இல்லை கால் லெட்டரோ இப்போ வராது. 4 days பிஃபோர் தான் வரும். ஸோ செக் பண்ணிட்டே இருங்க. எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். வர புதுசில் கொஞ்ச நேரத்துக்கு ஆக்டிவேட் ஆனாலும் நமக்கு காமிக்காது. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆர்ஆர்பியில் இந்த மாதிரி எரர்லாம் வந்து நார்மல் தான். ஸோ ஒன்ஸ் இது கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நான் இன்டிமேஷன் தரேன் டெலகிராமில். ஓகேவா? ஸோ தட் எல்லாருமே செக் பண்ணலாம். பட் டெய்லி செக் பண்ணிட்டே இருங்க. உங்கள் எக்ஸாம் சிட்டி 10 days பிஃபோருங்கிறதுனால எப்போனாலும் ஷோ ஆகும். ஸோ லிங்க்ல செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா எப்பயுமே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சிட்டி இன்டிமேஷன், ஸ்கோர் கார்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு சம் எரர் இல்லைனா சம் டிலேஸ், இதெல்லாம் எப்பயுமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஆர்ஆர்பி சைடில். அந்த மாதிரி இருக்கும். அது ரொம்பவே சீக்கிரமாக அதை ரிசால்வும் பண்ணிடுவாங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.